என் அன்பு பிள்ளையே, இந்த தாயானவள் உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று உன்னை நோக்கி நான் உனக்கான நல்ல செய்தியை சொல்வதற்காக ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, நீ ஒரு மிகப்பெரிய தீய சக்தியிடமிருந்து தப்பித்து இருக்கின்றாய். அம்மா தானாகவே உன்னை தேடி வந்து உனக்கு உதவி செய்யும் பொழுது அதை நீ வேண்டாம் என்று மறுத்து விடாதே என் தங்கமே. நீ அதனை உன் அம்மா நான் உனக்காக செய்கின்றேன் என்பதனை தெரிந்து கொண்ட பிறகு நீ எந்த முடிவையும் எடுத்து கொள்ளலாம் என் குழந்தையே. இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு உன்னை சேர்ந்து வருகின்ற எத்தனையோ தீய சக்திகளிடமிருந்து உன்னை நான் காப்பாற்றி இருக்கின்றேன். இருந்தாலும் இந்த தீய சக்தியானது சற்று வித்தியாசமான சக்திதான். இது மீண்டும் மீண்டும் பலமுறை உன்னை தாக்குவதற்கு பல முயற்சிகளை செய்து தோல்வியடைந்து விட்டதனால் இந்த முறையும் மிகவும் ஆக்ரோஷமாக எப்படியும் உனக்கு தான் நினைத்ததை உன் வாழ்க்கையில் செய்துவிட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளைக்கு அது தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நம் தாயானவள் நம் மீது கொண்ட அக்கறைக்கு காரணம் என்ன என்பதை உன்னால் உணர முடியும். என் தங்கமே, சில காலமாக நீ சந்தித்து வருகின்ற பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் உன்னோடு ஒருவர் இருந்து உனக்கு ஆறுதல் சொல்வது போல உன்னுடனே பயணித்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு நன்றாக தெரியும், அவர்களை பற்றி உன்னிடத்தில் ஆறுதல் சொன்னால் மற்றவர்களிடத்தில் உன்னை பற்றி தவறாகத்தான் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று. இது இவர்களுக்கு தேவையா என்பது போல வசனங்களை எல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் நீ நன்கு உணர்ந்த ஒரு விஷயம்தான் என் குழந்தையே. ஆனாலும் அவர்களோடு உனக்கு இருக்கின்ற பழக்கத்தில் மட்டும் நீ எந்த குறையும் வைக்கவில்லை. எப்பொழுதும் போல நல்லபடியாகத்தான் பேசிக்கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது அதனால் என்ன பிரச்சனை என்றுதானே கேட்கின்றாய் என் தங்கமே. அவர்கள்தான் பிரச்சனை என்று உன் அம்மா நான் தான் சொல்கின்றேன் என் தங்கமே. என்று நான் சொன்னால் உன்னால் நிச்சயமாக உன்னை வாளெடுத்து போய் நின்று விடுவாய். இப்படியெல்லாம் கூட ஒருவரால் இன்னொருவருக்கு செய்ய முடியுமா? இப்படியெல்லாம் கூட ஒருவர் மற்றொருவரை தடுக்க முடியுமா என்று நிச்சயமாக நீ ஆச்சரியப்படத்தான் செய்வாய். பிரச்சனைகளை தாங்கும் பொழுது அதை அவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு உன் மனவேதனையை தான் போக்கத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் உனக்கு அங்கிருந்து எந்த ஆறுதலும் கிடைக்கவில்லை. அதன் பிறகு நீ என்ன நினைத்தால் தெரியுமா? நாம் செய்த தவறுக்கு நமக்கு தண்டனை கிடைத்தது என்று நினைத்துவிட்டு நீ விலகி சென்றாய். ஆனால் மறுபடியும் ஒரு பிரச்சனை வரும் பொழுது, மறுபடியும் ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும் பொழுது மீண்டும் அவர்களோடு தான் உன்னுடைய தொடர்பு இருக்கின்றது. மீண்டும் இது செய்தது நீ செய்த காரியம் உன்னை நிச்சயமாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் இனி அவரோடு பழகக்கூடாது என்கின்ற அளவிற்கு தள்ளிவிடத்தான் செய்ய போகின்றேன். உன்னோடு இருந்து உன்னுடைய அத்தனை விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டு அவர்கள் செய்ய நினைத்த விஷயம் உன்னுடைய முன்னேற்றத்தை தடுப்பது, நீ அடைய நினைக்கின்ற வாழ்க்கையை அடைய முடியாமல் செய்வது. நீ ஒரு விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது என்று நினைத்து இவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறாயோ அந்த விஷயத்தை அவர்களிடத்திலேயே சென்று சொல்லிவிடுவது. இது பல காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. வேகமும் விவேகமாகவும் என் குழந்தை. அப்படி அவர்கள் செய்த விஷயம் என்ன தெரியுமா? நீ எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையாக மாறும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ, எந்த ஒரு விஷயத்திற்காக இத்தனை நாளும் போராடி கொண்டிருந்தாயோ
அந்த விஷயம் இத்தனை தாமதமானதற்கு காரணமே அவர்கள்தான் என்று நான் சொல்கின்றேன். அவர்கள் அதற்கு என்ன என கேட்டு செய்த விஷயங்கள், அதில் தன்னுடைய முனைப்பை அதிகமாக செயல்படுத்தி எப்படியும் உனக்கு இந்த நல்ல விஷயம் கிடைத்துவிடக் கூடாது, அவர்கள் முன்னிலையில் நீ சந்தோஷமாக இருந்துவிடக் கூடாது என்பதில் அவர்கள் அத்தனை உறுதியாக இருந்தார்கள். அதனால் என்னவோ இத்தனை விஷயங்களை உனக்கு செய்வதற்கு அவர்கள் துணிந்து விட்டார்கள். அவர்கள் உன்னை பற்றி தவறாக சொல்லியதோடு மட்டுமல்லாமல், இவர்களோடு இந்த விஷயம் கிடைக்கிறது என்றால் இவர்களால் அதை சரியாக பார்த்து கொள்ள முடியும், எந்த திறமையும் இவர்களுக்கு இல்லை என்று உன்னை பற்றி தவறாக சித்தரித்து விட்டார்கள். என் குழந்தையே, சில நேரங்களில் உனக்கே சந்தேகம் வரும். நம்மோடு நன்றாக பேசிக்கொண்டிருக்கின்ற ஒருவர் திடீரென்று நம்மை விட்டு விலகுவதற்கு காரணம் என்ன என்று. அதற்கு காரணமும் கூட உன்னோடு இருக்கின்ற இந்த ஒருவர்தான். அவர்களை பற்றி தெரிந்து கொண்டு அவர்களிடத்தில் உன்னை பற்றிய தவறான கருத்துக்களை எல்லாம் தெரிவித்து அவர்களுக்கும் உனக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகளை உருவாக்குவதே இவர்கள்தான். இவர்கள் தன்னுடைய முதலாவது வேலையாக கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு பிரச்சனைகள் வராமல் என்ன செய்யும்? இப்படித்தான் உன்னை விட்டு பல உறவுகள் இன்று விலகி செல்கின்றது. நீ தவறே செய்யாமல் மிகப்பெரிய குற்றவாளியாக மற்றவர்கள் முன்னிலையில் சித்தரிக்கப்பட்டு இருக்கின்றாய். இவர்கள் எல்லோருமே உன்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நீ எத்தனைதான் உதவிகளை செய்தாலும், எத்தனைதான் அவர்களுக்காக நீ செய்து கொடுத்தாலும், அவர்களின் எண்ணங்கள் எதுவுமே உனக்கு நன்றி கடன் செலுத்தும்படியாக இல்லை. தவறாக பேசிய ஒரு வார்த்தையை தூக்கி பிடித்து அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். உண்மைத்தன்மை என்னவென்று கூட அறிய விரும்பவில்லை. என் குழந்தையே, உண்மையாகவே உன் மீது அக்கறை கொண்ட ஒருவராக இருந்தால் யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் அதை பெரியதாக எடுத்துக்கொள்ளாமல் அதில் உண்மை என்னவென்பதை அறியத்தான் முயற்சி செய்திருப்பார்கள். உண்மையாகவே சில உண்மையான உறவுகளையும் போலியான உறவுகளையும் பிரித்தறிவதற்கு உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு இது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு வர இருந்த ஆபத்து, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆபத்து உன்னோடு இருக்கின்ற இவரால் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னமும் மீண்டு வர முடியாமல் இருக்கின்றார். நல்ல பெயர் வாங்குவது மிகவும் கடினம். ஆனால் கெட்ட பெயர் வாங்குவது என்பது மிகவும் எளிதான விஷயம் அல்லவா? உண்மையில் உன் மீது அக்கறை கொண்ட ஒருவருக்கு மட்டுமே இதை நம்ப முடியாது. என் தங்கமே, இதை நம்ப முடியாத விஷயமாக இருக்கும். மற்றவர்கள் எல்லாம் எப்பொழுதும் யாரை பற்றி என்ன செய்தி கிடைக்கும் என்றுதானே எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர் நினைத்தது உன் மனதை காயப்படுத்த வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும் என்று அவர் உனக்கு செய்த காரியம் மிகவும் நல்ல காரியம். நீ எல்லோரையும் எல்லாவற்றிலும் சற்று கவனமாக, உனக்கு அதிகமாக இருக்க வேண்டும். யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்கின்ற புரிதல் என் குழந்தைக்கு இருக்க வேண்டும். மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் உன் வாழ்க்கையில் உனக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி முதலில் சிந்தித்து, என் குழந்தை அடுத்தவர்களுக்காக வாழாமல் உனக்காக வாழ வேண்டும். என் தங்கமே, அவர்கள் குறைந்தபட்சம் அந்த நன்றி கடனை யாராவது உனக்கு செலுத்தி இருந்தால் அது உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் என் குழந்தை, உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் முன்னிலையில் இனி ஒருபொழுதும் இறங்கி சென்று நின்று விடாதே. அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, என்னுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். நீ எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் என் நாமத்தை மட்டும் மனதார ஒவ்வொரு முறையும் உச்சரித்து கொண்டே இரு. உனக்காக என் இரு கரங்களையும் நீட்ட நான் தயாராக உள்ளேன். ஓம் சக்தி.
ஓம் ஆதிபராசக்தி என்கின்ற என் நாமம் உனக்கு மனதைரியத்தையும் மனபலத்தையும் எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கும். இதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் அருகில் நெருங்காது. உன் தாயானவள் அதை நான் பார்த்து கொண்டே இருப்பேன்.